இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான புனிதனுடைய நினைவையும் விழாவையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித பதுமநகர் அந்தோணியாருடைய விழாதான் அந்த விழா. இவரை பற்றிய ஆயிரம் செய்திகள் உண்டு. அந்தோணியாருடைய மேன்மையும் மகத்துவம் நமக்கு தெரிய வேண்டும். அவர் யாரை பின்பற்றினார், யாரை இலக்காக கொண்டார்ந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்தோணியாருடைய இலக்கு இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு அவருக்கு உதவியாக இருந்த புனிதர்கள் 2 பேர். செபஸ்தியார் தான் முதல் இடம். இரண்டாவது இடம் யாருக்குன்னு பார்த்தோம்னா வனத்து அந்தோணியார். மூன்றாவது இடம் தான் பதுவநகர் அந்தோணியார் என்று பார்க்கிறோம். அப்ப இவருக்கு இயேசுவை அடைவதற்காக 2 பெரும் புனிதர்கள் உதவி செய்கிறார்கள். அந்த 2 பெரும் புனிதர்கள் யார் என்று கேட்டால், ஒன்று செபஸ்தியார், இன்னொன்று வனத்து அந்தோணியார். இவர் தன்னுடைய பெயராகி இருக்கக்கூடிய பெர்தினாந்து என சொல்லப்படக்கூடிய அந்த இயற்பெயரை அந்தோணியார் என பெயர் மாற்றக்கூடியதார். இப்ப தொடக்கத்தில் இருந்து வருவோம். அந்தோணியார் என்றால் பொருள் என்ன? விலை மதிப்பு அற்றவர். விலை மதிப்பு மிக்கவர் அல்ல, விலை மதிப்பு அற்றவர். விலையே கிடையாது. இதுதான் அந்த அந்தோணியார் என்ற பெயருக்கு பொருள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்தோணியாருடைய செயல்பாடுகளும் வல்லமைகளும் எவ்வாறு வெளிப்பட்டன? அப்ப இயேசுவை விட அந்தோணியாருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதையும் ஒரு சறுக்கலாக நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அந்தோணியார் அழகா சொல்லுவார், யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு அழகா சொல்லுவார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை வைத்தே அந்தோணியார் அழகாக ஒரு பிரசங்கம் வைப்பார். நான் எதையும் நானாக செய்யவில்லை, என் இயேசுனுடைய வல்லமை கொண்டே அனைத்தையும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி பேதுரு ஆலயத்திற்குள் செல்வதற்கு முன்பாக தர்மம் கேட்பவர்கள், ஐயா ஏதாவது காசு இருந்தா கொடுங்கள் என்று கேட்கும் போது பேதுரு சொல்லுவார், என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, மாறாக வல்லமை மிக்க இயேசுடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொல்லுவார். உடனடியாக எழுந்து நடப்பார். அப்ப இவர்கள் அனைவருமே இயேசுவோடு இணைந்திருந்ததனால் தான் இவை அனைத்தையுமே சாதிக்க முடிந்தது. அந்தோணியார் என்ற ஒரு மனிதரால் இவ்வளவு சாதனைகள் முடியாது, அற்றது. இயேசுவோடு எப்பொழுது தன்னை இணைத்துக் கொண்டாரோ அப்பொழுதே அனைத்து சாதனைகளையும் அவர் செய்ய முடிந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், அத்தி மரத்தை. அப்ப சீடர்கள் சொல்லுவாங்க, என்ன நீ சொன்னது அப்படியே பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்லுவார், இதை நினைத்து நீங்கள் ஏன் இவ்வாறு எண்ணுகிறீர்கள்? நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து சொல்லும்போது இதைவிட இன்னும் மிகுதியாக உங்களால் புதுமைகள் செய்ய முடியும், என்னை விட நீங்கள் புதுமைகள் செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த நிலையைத்தான் அந்தோணியாரிடம் நாம் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படி என்ன ஃபாதர் புதுமை நடந்துச்சு அந்தோணியாரை வைத்து சொல்லும்படியாக என்ன புதுமை நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னா சொல்லலாம். 2 புதுமைகளை நான் சொல்லுகிறேன். ஒன்று கச்சத்தீவு புதுமை, இரண்டாவதாக உவரி புதுமையை நான் சொல்லுகிறேன். உவரியில் இருக்கக்கூடிய மணல் மாதா கோயிலுக்கு எல்லாரும் சென்றிருப்பீங்க. ஒரு ஏரோப்ளேன் இருக்கு, அந்த கோயில் பக்கத்தில் ஒரு அந்தோணியார் கோயில் ஒன்று இருக்கும். ஒரு முறை குழந்தை வரம் இல்லாத தம்பதியினர் அந்த உவரியிலே இருக்கக்கூடிய சின்ன அந்தோணியார் கோவிலுக்கு சென்று, நீங்கள் எங்களுக்கு குழந்தை வரம் தந்ததற்காக நன்றியாக நாங்கள் உமக்கு இந்த அசனம் போடுகிறோம், அன்னதானம் போடுகிறோம் சொல்றாங்க. அப்ப அன்னதானத்தை தயாரித்து விட்டு ஊரில் உள்ள அனைவரையும் அழைக்கிறார்கள், ஒருவர் கூட வரவில்லை. அப்ப உடனடியாக ஏமாற்றத்தோடு அந்த தம்பதியினர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு குழியை தோண்டி அங்கேயே அந்த சாப்பாட்டையும் குழம்பையும் ஊற்றி அப்படியே புதைச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்ப ஓராண்டுகள் கழித்த பிறகு ஊரார்கள் திட்டமிடுகிறார்கள், நாம் நம் ஊருக்கு அந்தோணியாருக்கென கோயில் கட்ட வேண்டும் என்பதை திட்டமிடுகிறார். திட்டமிட்ட பொழுது இந்த இடத்தில் தான் கட்ட வேண்டும் என கடற்கரை ஓரமாக ஒரு இடத்தை அந்த அந்தோணியாருடைய முன்னாடி இருந்த அந்த கோயிலுக்கு பக்கத்திலே கட்டிடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறார்கள். குழியை தோண்டுகிறார்கள். உள்ளே இருந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பால் கொட்டிய அந்த சோறும் குழம்பும் இன்று வரையிலும் அது அப்படியே புகைந்து கொண்டிருந்ததுதான் சாட்சியாக இருக்கிறது. அதனுடைய மேல் தளத்தில் தான் அந்த ஆலயம் இன்று கட்டப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வரலாறு. இரண்டாவது வரலாறு கச்சத்தீவு வரலாறு. இந்தியாவினுடைய கையில் இருக்கும்போது மீனவர்கள் அங்கு சென்று மீன் பிடிப்பது வழக்கம். அப்பொழுது இந்து சகோதரர் ஒருவர் செல்லுகிறார். திடீரென அவர் சென்ற அந்த படகிலே ஓட்டை விழுந்து விடுகிறது.
நீர்கள் அனைத்தும் படகுக்குள் ஏறத் தொடங்குகிறது. உடனடியாக கண்களை மூடி அவர், அந்தோனியாரே, என்னை எங்கு நீ கொண்டு போய் சேர்க்கிறியோ அங்கு நான் உமக்கு கோயில் கட்டுகிறேன் என்று மனதிற்குள்ளாக வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொண்ட பிறகு அந்த போட்டானது காத்துல அலக்களிக்கப்பட்டு கொண்டு சேர்த்த இடம்தான் கச்சத்தீவு. அந்த கச்சத்தீவிலே அந்தோனியாருக்கென ஒரு ஆலயத்தை இந்து சகோதரர் கட்டியதுதான் இதற்கு இரண்டாவது வரலாறு என்பதை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்தோனியானுடைய வாழ்க்கை எப்படி ஃபாதர் இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் கொண்டாடுறது மாதிரி அவருடைய வாழ்க்கை அவ்வளவு புண்ணான வாழ்க்கையெல்லாம் அல்ல. அவ்வளவு புண்ணான வாழ்க்கைகள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர் நல்ல பிரசங்க வைப்பார்னு தெரிஞ்சுக்கிட்ட சக துறவிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவரை வெளி அறைக்கு வரவிடாமல் உள் அறையிலேயே அடைத்து வைக்கிறார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அந்தோனியாரிடம் கொட்டுகிறார்கள். அவருக்கு வேலையே துணி துவைக்கிறதும் சாப்பாட்டு பாத்திரத்தை விளக்குறதும் தான் அவருக்கு அங்கே வேலை. உடனடியாக அந்தோனியார் முகம் கோணாமல் முகம் சலிக்காமல் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். சமையலுக்கு உதவிக்கு ஆள் இருப்பாங்கல்ல, சமைக்கிறவங்களாம் இருப்பாங்களா, அவங்களும் இருக்கிறார்கள். இப்படி அந்தோனியாருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாதம் கழித்து 2 அருள் தந்தையர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லும் போது உடனடியாக அந்த சமையலுக்கு உதவி செய்யக்கூடிய பெண்மணி சொல்ல, இது மத்தேயு நற்செய்தியில் அல்லவா இருக்கிறது, 7வது வசனத்தில் இருக்கும், 7வது அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 அருள் தந்தையர்களும் மிரண்டு போறாங்க. உமக்கு எப்படி இது தெரியும், உமக்கு யார் சொல்லிக் கொடுத்தது என்று கேட்கும் போது உள்ள வேலையை பார்த்தது யாரு? அந்தோனியார் வேலையை பார்த்துட்டார். அங்கு வேலை பார்க்கிறவர்கள் பூராம் அமர வைத்து திருவிவிலியத்தை ஆழமாக சொல்லிக் கொடுக்க முற்படுகிறார். ஏனோ அங்கிருந்த அந்த ஒரு அருத்தந்தையினுடைய மனம் இழகி அங்கு யாரும் மறையுரை கொடுக்க முன்வராத அந்த சூழ்நிலையில் அந்தோனியாருடைய கதவு திறக்கப்படுகிறது. அவர் அன்றைய நாளில் வெளிவந்தவர் தான், மீண்டும் அடுத்த நாள் உள் செல்லவில்லை. மாறாக அந்தோனியாரிடம் அமர்த்தி சொல்லுகிறார்கள், நீ எப்படி முகம் கோணாமல் சலிக்காமல் துணிகளை துவைத்தாய், பாத்திரங்களை விளக்கினாய், எங்களுக்கு சொல்லு என்று சொல்லும் போது, நாங்கள் அதிகமாக அல்லவா துணிகளையும் பாத்திரங்களையும் கொண்டு வந்து போட்டோம், எப்படி நீ இவ்வாறு செய்தாய் என்று கேட்கும் போது அந்தோனியார் அழகாக சொல்லுவார், அக்கா உங்க வீட்டிலிருந்து கோயிலுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகும். எல்லாருமே அதான் சொல்லுவோம். எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறது தான் நம்ம கவனம் போகும். இதே பதுவேந்தன்ட்ட கேட்டீங்கன்னா அழகா சொல்லுவார், எங்க வீட்டில இருந்து கோயிலுக்கு போறதுக்கு வேமா போனேன் அப்படின்னா 3 ஜெபமாலை சொல்லுவேன், மெதுவா போனேன் அப்படின்னா 5 ஜெபமாலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து மாதா கோயில் எவ்வளவு தூரம்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேமா போனீங்கன்னா 10 ஜெபமாலை சொல்லலாம், மெதுவா போனீங்கன்னா 15 ஜெபமாலை சொல்ற தூரம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு உங்க பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லி பாருங்களே, மா கோயிலுக்கு எம்பது தூரமா போகணும் அப்படின்னா அவ்வளவு தூரம் ஒரு 5 ஜெபமாலை சொன்னீங்கன்னா போயிடலாம்ப்பான்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டோம். இன்று நாம் பேசக்கூடிய பேச்சுக்களும் அந்தோனியார் வளர்ந்த வளர்ப்பும் தான் இந்த பாத்திரத்திற்கும் இந்த துணி துவைப்பதற்கும் அவர் மகிழ்ச்சியோடு செய்ய காரணமாக இருந்தது. எப்படி ஃபாதர் அதுக்கு இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு கேட்கிறீங்களா? ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிறார், எப்பொழுதெல்லாம் அதிக துணிகள் வருகிறதோ அவர் சந்தோஷப்படுவாராம், எப்பொழுதெல்லாம் அதிக பாத்திரங்கள் வருகிறதோ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஏனென்றால் அதிக துணிகள் வரும்போதும் ஜெபமாலை சொல்லுவார், அதிகமாக இறைவனோடு இணைவதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுவார். அதிகமாக பாத்திரங்கள் வந்து சேரும் போதும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன், ஏனென்றால் நான் இன்னும் மரியாவிடம் பேசிக்கொண்டே இருப்பேன், நான் அவர்களோடு உரையாடி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை கட்டங்கள் நுணுக்கமாக செல்லப்படுகிறது. அடுத்ததாக ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அவர் கரங்களிலே குழந்தை இயேசுவை வைத்திருப்பது ஒரு வரலாறாக இருந்தது. அது எப்படி வந்தது என்று கேட்டால் வேற ஒன்றுமல்ல, அவர் சூசையப்பரிடமும் மாதாவிடமும் வேண்டிய வரங்கள் என்னவென்றால், தந்தையே, அம்மா, நீங்க 2 பேர் மட்டும் இந்த குழந்தையை வச்சிருக்கிறது நியாயமா? கொஞ்ச நேரம் என் கையில இறக்கி கொடுங்க, நானும் தூக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது சூசையப்பரும் மாதாவும் சொல்றாங்க, இந்தாடா மகனே, நீ கொஞ்ச நேரம் வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் எங்களுக்குரிய குழந்தை மட்டுமல்ல அனைவருக்கும் உரிய குழந்தை, இந்த வச்சுக்கன்னு தூக்கி கொடுக்க போற நேரத்துல பக்கத்தில் ஒரு பெண்மணி ஓலமிடுகிறார், ஆண்டவரே ஏன் என்னை ஏமாற்றினாய், 12 ஆண்டுகளாக எங்களுக்கு குழந்தை இல்லையே, ஏன் என்னை ஏமாற்றினாய், எனக்கு வரம் கொடு, என் வீட்டில் என்னை துன்புறுத்துகிறார்கள், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மலடி மலடி என்று என்னை காதுபட பேசி என்னை புண்படுத்துகிறார்கள் என்று ஓலமிடும் போது அந்தோனியார் நீட்டிய கரத்தை அப்படியே பின்வாங்கிக் கொள்கிறார். அம்மா, அப்பா, எனக்கு இப்பொழுது இந்த குழந்தை வேண்டாம், அந்த பிள்ளைக்கு கொடுங்க,
அந்த பிள்ளைக்கு கொடுத்துருங்க, அந்த பிள்ளை பெற்றுக்கொண்டு போகட்டும். எனக்கு கொடுப்பதை விட அவருக்கு கொடுப்பதுதான் சாலச் சிறந்தது. எனவே அந்த பிள்ளைக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஓராண்டிற்குள்ளாக அவருக்கு குழந்தை வரம் கிடைத்து ஃபெலிக்ஸ் எனப்படக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கிறது. அது பின்னாளிலே கப்புச்சின் சபையிலே சேர்ந்து மறைசாட்சியாக மறைந்து போகிறார் அந்த குழந்தை வரம் பெற்றவர். ஓகே, அது தனி வரலாறு. இப்பொழுது இங்கு வருவோம். இதே நம்மளை வைத்து நினைத்து பார்ப்போமே. நம்ம முன்னாடி நிற்கிறோம், மாதா எனக்கு ஒரு 10 பவுன் செயின் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க கலட்டி கையில் கொடுக்க வர நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஏழை தாலிக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, ஆண்டவரே எனக்கு தாலி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்வோம்? மாதா நம்மள்ட்ட கொடுக்க வராங்க, என்ன செய்வோம்? 2 விஷயம் செய்வோம். ஒன்று, மாதா மாதா இப்ப தராதிய, அவ போய்க்கிறட்டும், அதுக்கப்புறம் தாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன செய்வோம்? கொடுத்த மாத்திரத்தில் அவ பார்க்கறதுக்குள்ள நம்ம வாங்கியதுல அதை ஒழிச்சு வச்சுக்கணும். ஆனால் அந்தோனியார் அந்த விலை மதிப்பற்ற இயேசு கிறிஸ்துவை கொடுக்கும் போது கூட தன் சக உறவுகள் சந்தோஷம் முக்கியம் என்று தான் பெற்ற அந்த இன்பத்தை அவருக்கு கொடுத்தார் அல்லவா? அதனால் தான் நாம் புனிதர்களை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் அந்தோனியார் சொல்லுவார், இயேசுவை விட்டு பிரிந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் எப்படி ஃபாதர் கையில குழந்தை கிடைச்சிச்சு அவருக்கு அப்படின்னா, அதை முடித்த பிறகு தன்னுடைய அறைக்கு செல்லுகிறார், திருவுளியத்தை எடுத்து வாசிக்கிறார். வாசித்த மாத்திரத்திலேயே உடனடியாக திருவுளியத்தின் மீதே குழந்தை இயேசு தன்னுடைய காட்சியை கொடுக்கிறார். அதனால தான் அவருடைய புதுமைகளில் பார்க்கும்போது திருவுளியம் இருக்கு, அதுக்கு மேலேக்கே குழந்தை காட்சி கொடுப்பார், குழந்தை இயேசு காட்சி கொடுப்பார். அப்பொழுது அந்த குழந்தையினுடைய ஓசை கேட்கும் போது அவருடைய அறையை சாத்தப்பட்டிருந்தது. உடனே பொறாமைப்பட்ட மற்றவர்கள், அந்தோணி ஏதோ ஒரு குழந்தையை கடத்தி வந்து விட்டான், அவனை இதுதான் சாக்கு, அவனை வெளியே துரத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது, உடனடியாக அவனை மாட்டி விடுவோம் என்று மாட்டிவிட பார்க்கிறார்கள். ஆனால் அறையை திறந்து பார்க்கிறார்கள், ஆண்டவர் இயேசுவோடு அவர் விளையாடுகிறார். அவர் கையெடுத்து வணங்கி கேட்டுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான், இப்பொழுது நீங்கள் பார்த்ததை வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று அவர் கேட்கிறார். ஆனால் அவர்கள் மலைத்தவர்களாய் வியப்பு மிக்கவர்களாய் அதை சொல்லிக் கொடுக்க வேற வழி இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய வரலாறாக நாம் பார்க்கிறோம். இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் அந்தோனியார் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன சொல்ல அழைப்பு விடுக்கிறார் என்றால், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இறைவனை பதித்து வையுங்கள், மற்ற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் அவர் சொல்ல வருகிறார். அதனால தான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நற்செய்தி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, விரைவாக உங்கள் எதிரிகளோடு உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், அப்பதான் உங்களை காவலாளிகளிடம் ஒப்படைக்க மாட்டான், அப்புறம் நீதிமன்றத்துக்கு போக மாட்டீங்க, அப்புறம் கடைசி காசு வர ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னா, நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா லஞ்சம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்குது. அதுதான் இது பொருந்தும். எனவே உடனடியாக நீங்க எப்படி கட்டுனீங்க, இந்த கட்டணம் எப்படி கட்டினீங்க, என்ன அவங்களுக்கு இவ்வளவு பிச்சு பிச்சு கொடுத்தோம்னா வேலை நடந்துரும், எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், எதிரிகளோடு நான் சமரசம் செஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது அல்ல, மாறாக அந்தோனியார் இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்றால், அப்படியே இந்த வசனத்தை தூக்கி கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு பாலைவனத்திலே சாத்தானால் சோதிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பிரசங்கம் வைக்கிறார். என்ன பிரசங்கம் என்றால், நீங்கள் உங்கள் எதிரியோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்றால், ஓ எதிரியே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, இனிமேல் என்னை தொல்லை செய்யாதே, ஓடிவிடு, நான் இயேசுவோடு உடன்படிக்கை செய்துவிட்டேன் என்பதுதான் அந்த உடன்படிக்கை. அதை சாத்தானிடம் சொல்லுங்கள், ஓடிவிடும் என்று அவர் சொல்லுகிறார். நாம் பல நேரங்களில் எதிரிகளோடு தான் உடன்படிக்கை செய்துகிறோமே ஒழிய ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கை முற்றிலுமாக அந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த பயணங்கள் தான் அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரமிப்பும் ஆச்சரியம் மிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக அந்தோனியாருடைய புதுமைகளில் தீவினுடைய பாதுகாவலர் அந்தோனியார் என சொல்லப்படக்கூடிய ஒரு மன்றாட்டு மாலையும் உண்டு. அது என்ன பொருள் என்றால், அந்தோனியார் 15 வயதிலே அகுஸ்தினார் சபையிலே சேருகிறார். பிறகு அதிலிருந்து விலகி பிரான்சிஸ் அசிசியானுடைய சபையில் சேருகிறார். அப்ப குறுமடத்தில் இருக்கும்போது அவர் மீது பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரை துன்புறுத்துவாங்க. பக்கத்தில் இருக்கும், இவனை எப்படியா விரட்டிடணும் தான் முடிவெடுத்தாங்கள். ஆனால் ஒன்றே ஒன்றை நினைத்துக் கொள்வோம், நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக ஒருவரை என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா யாரு என்ன நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் பொதுவே என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு என்பது இதான். ஒரு முறை என்ன செய்கிறார்கள் என்றால், அவர் சுற்றுலாவிற்காக
குருமானவர்களை அழைத்து ஒரு போட்டில் அழைத்து ஒரு தீவுக்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது அங்கு சென்ற அனைவருமே என்ன செய்கிறார்கள் என்றால், இவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அனைவரும் இறங்கி தீவுக்குள் உலா சுற்ற சென்று விட்டார்கள். ஆனால் அந்தோனியார் மௌனமாக ஒரு முள் புதரிக்கு பின்புறமாக ஒளிந்து கொள்ளுகிறார். ஒளிந்து கொண்டு முழங்கால் பண்ணிட்டார். இப்ப எல்லாருமே அவர் காலையில போனவர், 10 மணிக்கு போனாங்கன்னா ஒரு 10:30 முழங்கால் போட்டவர் தான், மாலை வரை ஆளை காணோம். ஆனா இவங்களும் தேடல, ஏன்னா தொலைஞ்சாண்டார் சனி அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. உடனடியாக இவங்க போட்டு கிளம்பி வந்துருச்சு. இவங்க வாட்டுக்கு வந்துட்டாங்க, அந்தோனியாரை விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அந்தோனியார் திடீர்னு முழிச்சு பாக்குறாரு, அவர் ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறார். என்னடா அது கொடுமையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்தோனியார் என்ன செய்கிறார் என்றால், தன் மீது இருந்த அந்த துண்டை எடுத்து கடலிலே வீசுகிறார். கடலில் அது அபூர்வமாக மிதக்க தொடங்குகிறது. அதன் மீது அந்தோனியார் ஏறி அமர்கிறார். அப்படியே இவர்களுக்கு முன்பாக அவர் கரை சேர்ந்து விட்டார். அவர் கரை சேர்ந்து வாங்க வாங்க இப்பதான் வாரீங்களா, நான் முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்றார். அப்பொழுது அவரை திட்டமிடுகிறார்கள். இவன் நீந்தியே வந்திருக்கிறான், இவன் தற்கொலை முயற்சி செய்ய பார்த்திருக்கிறான், இவனை அடியுங்கள் என்று சொல்லி 100 சவுக்கடிகள் அந்தோனியாருக்கு கொடுக்கப்படுகிறது. சவுக்கை எடுத்து அடி அடி என்று அடிக்கிறார்கள். 100 ஒன்று கூட குறையவில்லை. இயேசுவுக்காவது 40 சாட்டையடியில் ஒன்று குறைய 39 அடித்தார்கள். ஆனால் அந்தோனியாருக்கு 100ஐயுமே அடித்துதான் முடித்தார்கள். பிறகு அனைவரும் மொய்க்க ஆரம்பிச்சிட்டார்கள். நீங்க என்ன அந்தோனியை அடிச்சுட்டு விடுறீங்க, என்கொயரி பண்ணுங்க, அவரை விசாரிங்க, வெளியில அனுப்புங்க என்று திட்டமிடுகிறார்கள். உடனடியாக அந்தோனியாரை அழைக்கிறார்கள். நீ என்ன செய்தாய், என்ன பண்ணி கொண்டிருந்தாய் தீவிலே, மரியாதையாக சொல் என்று சொல்லும் போது அவர் சொன்னார், இல்லை தந்தையே, நான் இறங்கிய உடனேயே ஒரு கூட்டத்தினர் ஓலமிடக்கூடிய ஓசை கேட்டு நான் மிரண்டு போனேன். அங்கு ஒரு திருப்புலி நடந்து கொண்டிருந்தது. இரண்டாவது ஒரு கப்பல் சாயக்கூடிய நிலைமையில் இருந்தது. ஆகையால் நான் அந்த பக்கமாக என் கண்கள் திருப்பப்பட்டது. முழங்கால் படியிட்டு வேண்டினேன். அந்த கப்பல் வெற்றிகரமாக கரைக்கு சேரும் வரை நான் முழங்கால் போட்டு வேண்டிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார். பொய்யாட சொல்ற, நீ சொல்ற கதையை கேட்கறதுக்கு நாங்க என்ன ஆளா என்று அனைவரும் ஏளனம் செய்யும் போதுதான் அந்த அறையினுடைய கதவு தட்டப்படுகிறது. தட்டப்பட்ட உடனேயே ஒருவர் சென்று துறக்கிறார். அதில் அந்த போட்டினுடைய கப்பல் கேப்டன் வந்து நிற்கிறார். எங்கு யார் அந்தோணி, எங்களுக்காக வேண்டிக் கொண்ட அந்த அந்தோணி யார் என்று கேட்க வருகிறார். அனைவரும் அழைத்து போய் நிற்கிறார்கள். உங்களுக்கு யார் சொன்னது அந்தோணிதான் வேண்டுகிறான் என்று? இல்லை, கன்னிமரியாள் எங்களுக்கு காட்சி கொடுத்தார், உங்களுக்காக என் மகன் வேண்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். அவர் பெயர் அந்தோணி, இந்த இடத்தை எங்களுக்கு காட்டி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்றிலிருந்து அந்தோணியாரை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியவில்லை, அடக்கவும் முடியவில்லை. அன்றிலிருந்து அந்தோணியார் வெளியறைக்கு வர தொடங்கியவர்தான். மாறாக அவர் மீண்டும் உள் அறையில் அடைபட்டு கிடக்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் ஏதோ ஒரு புனிதர்களை ஏனோ தானோ என்று வாழ்ந்தவர்களை வணங்கவில்லை, மாறாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று எச்சரிக்கையாக இருப்போம். ஏனென்றால் இயேசுவை விட்டு பிரிந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. ஆமென்.